வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். எங்க வணக்கம். இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து கால் பண்றேங்க மேம். ஈரோட்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்கு தான் பார்க்கணுங்க. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. பேர் மஞ்சித். மஞ்சித். பிறந்த நேரம் 12:39 PM. 12:39 PM. பிறந்த தேதி சார்? 8/9/1999ங்க. 8/9/1999 சார்? ஆமாங்க மேம். பிறந்த இடம்? காங்கயம். காங்கேயம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். சிம்ம ராசி மக நட்சத்திரம். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். ஜென்ம லக்கணம் விருச்சிகம். விருச்சிக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? மேரேஜ் ரிலேட்டடா கேட்கணுங்க. மேரேஜ் ரிலேட்டடா கேட்கணுமா? ஆமா. மக நட்சத்திரம் சிம்ம ராசி விருச்சிக லக்னமா? குருஜி வணக்கம். குருஜி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. சுக்கிரதசை இப்போ தான் முடிய போகுது. சுக்கிரதசை வரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ராகுவும் சுக்கிரனும் கொஞ்சம் நெருங்கி இருந்துட்டாலே தாம்பத்திய சுகத்தில் ஏதாவது தடையை ராகு கொடுப்பாரு. 8 டிகிரிக்குள்ள ராகுவோடு சேர்ந்து சுக்கிரன் நெருங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு சுக்கிரதசையில் கல்யாணம் கிடையாது. ஓகேங்க ஜி. இப்போ வந்து அடுத்து எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க? சிம்மராசிக்கு மக நட்சத்திர பாதிப்புகள் வர்ற ஏப்ரலுக்கு பிறகு முடியும். ஆனாலும் உங்களுக்கு சூரியன் சந்திரன் ஓரளவுக்கு அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் குருவின் பார்வையில் தான் இருக்கிறாங்க. எப்போ நடக்கும்? சந்திர திசை நடக்க, சந்திர பக்தி நடக்காது. செவ்வாய் பக்தி ராகு 2027 ராகுல தான் நடக்கும். சுக்கிரனோடு சேர்ந்த ராகு புக்தி தான் உங்களுக்கு. சூரிய திசை ராகு புக்தியில தான் உங்களுக்கு கல்யாணம். 2027 ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்துலையும் உங்கள் பிறந்த நேரம் மட்டும் கொஞ்சம் துல்லியமாக இருந்தால் நான் சொல்கிற மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இருங்க. சூரிய தசை ராகு புக்தியில் தான் நடக்கும் உங்களுக்கு. ஆமாம். 2027 சரிங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த 3 மாதத்துக்குள்ளே சனி அந்த இடத்துல உங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். நன்றிங்க குருஜி. நன்றி. தான் கணக்கு. 2027 ஜூன் ஜூலை. சரிங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா? தொழில் ரிலேட்டடா கேட்கணும் குருஜி. தொழிலெலாம் ஒன்றும் நல்லா இருக்காதுங்க. இந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி முடக்கமாகத்தான் இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு கோட்சார வேதை அமைப்பில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதுன்னா கூட முயற்சிகள்லாம் பலன் அளிக்காது, நல்லதுகள்லாம் நடக்காது. தொழில் அப்படியே மெத்துன்னு தான் போகும். சூரிய தசை சந்திர தசை கடவுள் கொடுத்த கொடை. செவ்வாய் உள்பட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. பயங்கர கோவக்காரங்க. என்கிட்ட ஏதோ சாப்பிட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. பயங்கர கோவக்காரன். கை ஓங்குவீங்க நீங்கள். ஐயோ போயா, யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பேசுகிறாள் நீங்கள். ஓகேங்க குருஜி. இந்த சிரிக்கிறதுக்காக சொல்லலை, உங்கள் கேரக்டருக்காக சொன்னேன். ஆமாங்க ஆமாங்க கரெக்டுங்க. சரி, இந்த இடத்துல வந்து சிம்மராசிக்கான அஷ்டமச்சனி விலகிறது 2027ன்னா கூட உங்களுக்கு வர்ற ஏப்ரல்லேருந்து மக நட்சத்திர பாதிப்புகள் கொஞ்சம் விலகிடும். கல்யாணம் ராகுவோட சுக்கிரனை பீடித்த சுக்கிரனால் இது பண்ணப்பட்ட அந்த அமைப்புள்ள ராகு தான் அதை கொடுப்பாரு. ஆக சூரிய தசை ராகு புக்தியில் உங்களுக்கு இது பொம்பளை புள்ள 1.5 வருஷத்துல பிறக்கும். அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நல்லா 7வது ஜாதகம் திரையில வந்துருச்சு. இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாவே சொல்றேன், உங்களுக்கு புரியணும் இல்லையா? நான் ஓடுறேன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப 1999 26 வயசு ஆண் ஜாதகர் என்ன கேட்கிறாரு? திருமணத்தை கேட்கிறாரு. இது ஒரு அருமையான ஜாதகம். எதுக்கு விளக்குறதுக்கு இது ஒரு அருமையா, இதுவா இன்னொரு ஜாதகம் தெரியல. சரி, தான் வர்றேன், நான் பாக்குறேன். இப்ப 26 வயசு ஆண் ஜாதகம், திருமணம் எப்போது அப்படிங்கிறது தான் இவர் கேள்வி. நடக்கிறது பாருங்க, அஷ்டபட்சனி. அதே சிம்ம ராசி. இன்னைக்கு வந்தது பூரா சிம்ம ராசி. இந்த இடத்துல என்ன, அவரே அமாவாசை சந்திரனாக இருந்தால் இப்போ அப்படியே லக்னத்தை அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அஷ்டமச்சனி அமைப்பு இல்லை. எப்ப 26 வயது, இவருக்கு வயது வந்து 26 வயசு, திருமணம் எப்போது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இப்ப என்ன, முதல் லக்னத்தை அனலைஸ் பண்ணிடுவோம். விருச்சிக லக்னம், சிம்ம ராசி. இப்ப விருச்சிக லக்னம் அப்படிங்கிற அமைப்புல லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல அவருக்கு ஏதாவது சுபத்துவம் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும். லக்னத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல திடகாத்திரமான ஒரு உடலை கொடுப்பாரு. ஆனா என்ன, இந்த முன்கோபம் மூர்க்கத்தோட எல்லா கழுதையும் இந்த இடத்துல வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த இடத்துல லக்னத்துக்கு சுபருடைய தொடர்புகள் யாருமே இல்ல. செவ்வாய் மட்டும் லக்னத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாரு. லக்னம் வந்து இயல்பாக இருக்குங்கிறத விட செவ்வாயுடைய இருப்பால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாவத்துவம் தான். இந்த இடத்துல செவ்வாய் சுபத்துவத்தை கண்டிப்பாக அடையணும். பாவர்கள் எப்போது லக்னாதிபதி ஆயிட்டாங்கன்னா, லக்னத்திலே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சுபத்துவம் இருக்க வேண்டும். சரி, வம்சத்துல ஏதாவது சுபத்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். அம்சத்துல ஓரளவு புதனோட வீட்டுல இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் நன்மை. சரி, இப்ப ராசி எடுத்துக்கிட்டோம்னா அவர் அமாவாசை அமைப்புகள்ல
ஆட்சி பெற்ற சூரியனோட இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நன்மை. கூடுதலாக குருவின் பார்வையில ராசி இருக்குது அப்படிங்கிறது ஒரு யோகமான அமைப்பு. இப்ப சூரியன் சந்திரன் இருவருமே குருவின் பார்வையில வந்துருவாங்க. இதுல குருவின் பார்வை சந்திரனுக்கு 9 டிகிரி நெருக்கமா இருக்கு. சூரியனை விட்டு ஒரு 11 டிகிரி நெருக்க அமைப்பு இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. ஆனா அந்த குருவுமே லக்னத்திற்கு 6ல் மறைந்து நீச்ச சனியோடு 13 டிகிரில இணைந்து கொஞ்சம் பலவீனமான குரு தான். 6ஆம் இடத்துல மறையிறது ஒரு பலவீனம். 2, 5 குடையவர் 6ல் மறைந்திருக்கிறார். சனி நீச்ச சனியோட சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் பலவீனமான அமைப்பு தானும் கூட. குரு பார்வை அப்படிங்கிற அமைப்புல கண்டிப்பாக அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் ஒரு ராசி ஓரளவு வலுப்பெறுகிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. பொதுவாக இந்த மாதிரி அமாவாசையில பிறந்தவங்களுக்கு அஷ்டம சனி வந்து கர்ண கடூரமான பலன்களை செய்யுங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஒரு நல்ல பௌர்ணமியில பிறந்தவருக்கு அஷ்டம சனி அமைப்புகள் பெரிய அளவு கெடுதல்களை தராது. சரி, இப்ப என்ன தசாபுக்தி நடக்குது? என்ன தசாபுக்தி நடக்குது? அதுக்கு தசாபுக்தி வந்து இப்ப சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சூரிய தசையில என்ன புக்தி போய்கிட்டு இருக்கு? சூரிய தசையில செவ்வாய் புக்தி. அதுக்கு முன்னுக்கு ஜாதகத்துக்கு திருமண அமைப்புகளை நம்ம பாத்திரணும். திருமண அமைப்புகளுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி பாதிப்பு. லக்னத்திற்கு 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை. லக்னத்தின் 7ஆம் அதிபதி சுக்கிரன் இந்த இடத்துல அமாவாசை சந்திரன் வீட்டில் அமர்ந்து பாயிண்ட் வந்துச்சா? அமாவாசை சந்திரன் வீட்டில் அமர்ந்து எத்தனை டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாரு? 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறாரு. அப்ப கடுமையான பலவீனத்தில் இருக்கின்றார். 7ஆம் அதிபதி பலவீனம். அதுக்கடுத்து ராசிக்கு பாத்திரணும். அதே மாதிரி ராசிக்கு லக்னத்திற்கு 7, 8 2, 7, 8ல ஒண்ணும் இல்ல. ராசிக்கு பாத்துருவோம். ராசிக்கு 7, 8 ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி புத்திர அமைப்புகளையும் பாத்துறணும். லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி குரு. 5ஆம் அதிபதி 6ல் மறைவு. நீச்ச சனியோடு இணைவு அப்படிங்கிறது 5ஆம் இடத்திற்கு 6ல் மறைவு. நீச்ச சனியோடு இணைவு. குரு காரகனான குரு 5ஆம் அதிபதியே தான் காரகனும் கூட. அவர் வந்து நீச்சனோட 13 டிகிரியில இணையிறது அவருக்கு பலவீனமான அமைப்பு. அவருக்கு எந்த நிவர்த்தியும் கிடையாது. அப்ப குழந்தை புத்திர பாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிறத காட்டுது. ராசிக்கு 7ஆம் அதிபதி நீச்சம். ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி, அவரு நீச்சம். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு. அவருமே வந்து அந்த வீட்டுக்கு கோணத்துல இருந்தாலும் கூட லக்னத்திற்கு 6ல் மறைந்து நீச்சனோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு இல்ல. இந்த புத்திர பாக்கியம் 7ஆம் களத்திர காரகனும் 7ஆம் அதிபதியும் ராகுவோட 8 டிகிரியில அமாவாசை சந்திரனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது. இது எல்லாமே இவருடைய தாமத திருமண அமைப்புகளை காட்டுது. இப்ப இவருக்கு என்ன தசை? 26 வயசாகுது. நடக்கிற தசை என்ன தசை? 26 வயசாகுது. நடக்கிற தசை என்ன தசை? சூரிய தசை நடக்குது. சூரிய தசையில என்ன புக்தி போய்கிட்டு இருக்கு? அஷ்டமச்சனி வேற போய்கிட்டு இருக்கு. அது வேற ஒரு நொல்ல. இந்த இடத்துல அஷ்டமச்சனியும் போய்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனி போய்கிட்டு தான் இருக்கு. ஆமா. அப்ப சூரிய தசையில திருமணம் நடக்குமா? சூரிய தசை. அப்ப என்ன வயசு? இப்ப 26 வயசு ஆகுது. இவருக்கு வந்து யார் திருமணத்தை தருவார்? இப்ப சூரிய தசையில சந்திரனை வர வாய்ப்பே கிடையாது. சந்திர புக்தியில எல்லாம் கொடுக்காது. இந்த இடத்துல சூரிய தசை சந்திர புக்தி கொடுக்குது. ஏன்னா இந்த இடத்துல சந்திர புக்தி கொடுக்குற அமைப்புகள் இருக்கான்னு பாருங்க. சூரிய தசையில சந்திர புக்தி, அஷ்டமச்சனி அமைப்புகள்ல சந்திர புக்தியில அமாவாசை அமைப்புகள்ல இருக்கிறாரு. அவர் யாருடைய பார்வையை வாங்கியிருக்காரு? 2, 5 குடையவர் பார்வை அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துடைய தொடர்புகள் இருக்குதா அப்படின்னா அதுவும் பெரிய அளவு இல்ல. அதனால அது போக இவருக்கு தாமத அமைப்புகள் தான் திருமணம் கூட. அதனால சூரிய தசை செவ்வாய் புக்தி, சூரிய தசை செவ்வாய் புக்தி 7ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொண்டாலும் கூட அவர் பெரிய அளவு சுபத்துவத்தை அடையல. இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்து திருமணம் தாமதப்படுத்துவாரை தவிர 7ஆம் அதிபதியும் பலவீனம். இப்ப அப்படி இருக்கும்போது 7ஆம் பாவத்திற்கு பெரிய சுபத்துவம் இல்ல. பாயிண்ட் வந்துட்டா 7ஆம் பாவகம் இயல்பாக இருக்கிறது. 7ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கிறார். அப்படிங்கிற பலவீனமாக அமாவாசை சந்திரன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில அதே மாதிரி லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி நீச்சனாக இருக்கிறார். அந்த மாதிரி 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்படிங்கிற அமைப்பு இல்ல. இவருக்கு வந்து செவ்வாய் பார்த்து திருமணத்தை கொடுக்க முடியாது. தாமதமாகும் திருமணம். 29 வயது 30 வயசு நெருங்கணும். அப்ப சூரிய தசை ராகு புக்தி கண்டிப்பாக திருமணம் வருவார். பொதுவாக இந்த சூரிய தசை ராகு புக்தியில ஏன் திருமணம் நடக்கும் அப்படின்னா, இந்த ராகு சுக்கிரனிடமிருந்து பறித்த விஷயங்களையும் ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் அந்த ராகு தான் முதன்மையாக எடுத்து செய்வார். இந்த ராகுவே மறுமுனையில கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஏன்னா இருமுனை கிரகம் ராகு. அப்படிங்கிற அமைப்புல சுக்கிரனோட சிறந்த அமைப்புகள்ல சூரிய தசை ராகு புக்தியில இவருக்கு திருமணம். அது அந்தரத்தை கொண்டு சொல்லிட்டாரு. சூரிய தசை ராகு புக்தி சனி அந்தரம் அமைப்புல இவருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு பலன் சொல்லியிருக்கிறாரு. முதல் குழந்தை பெண் குழந்தை. ஏன்னா 5ஆம் அதிபதி 6ல் மறைவு, நீச்சனோட இணைவு. அந்த 5ஆம் பாவத்திற்கு பெரிய அளவு சுப தொடர்புகள் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில முதல் குழந்தை பெண் குழந்தை. அதுக்கு பிறகு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து வரக்கூடிய தசைகள் எல்லாமே ஓரளவு நல்ல தசைகள் தான், ஓரளவு யோக தசைகள் தான். ஏன்னா சூரியன் சந்திரன், ஏன்னா சூரிய தசையுமே குருவின் பார்வையில வந்துட்டாரு. அடுத்து வரக்கூடிய சந்திர தசையுமே குருவின் பார்வையில இருக்கிறாரு. லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி அவர் தான்.
அப்ப 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து 9-10 கூடியவர்களுடைய இணைவு தான் அந்த இடத்துல. 9-10 கூடியவர்களுடைய தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் அந்த இடத்துல இருக்கு. 11ஆம் அதிபதி அந்த இடத்துல இருக்கிறாரு. குருவின் பார்வையில இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்புல சூரிய சந்திரர்கள் அமாவாசை அமைப்புகள் இருந்தாலுமே நல்ல யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புகள் தான் இருப்பாங்க. செவ்வாயுமே லக்னாதிபதி என்ன செய்வாரு? லக்னாதிபதி பெரிய அளவு யோகத்தை செய்ய மாட்டாரு. என்ன ஜாதகருக்கு சாப்பாடு கொடுத்து அது கௌரவம் அந்தஸ்து இந்த விஷயங்கள்லாம் அந்த செவ்வாய் கொடுப்பாரு. இதுதான் அந்த ஜாதகத்துக்கு பலன் ஜி. நீங்க வந்துருங்க ஜி. ஆமா ஜி. அதாவது சூரியன் வந்து திருமணத்தை கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னா, சூரியன் வந்து இவரோட 3ஆம் அதிபதி, இல்ல 3 இல்ல 11ஆம் அதிபதியான புதன். இந்த லக்னத்துக்கு வந்து புதன் தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அவரோட சேர்ந்து சூரியன் இருக்கிறதுனால அவர் திருமணத்தை கொடுப்பாரு சூரியன். அடுத்த ராகு வந்து சுக்கிரனோட இணைந்து, சுக்கிரனே 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியாகி சுக்கிரனோட இணைந்த ராகு அவரோட பலனை வந்து அவர் கொடுப்பாருன்றதுனால ராகு புக்தியில திருமணம் நடக்கும். ஏன் ராகு புக்தியில திருமணம் நடக்குன்னா, குரு புக்தியில வந்து குழந்தை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். எப்பயுமே நீங்க அந்த குழந்தை கிடைக்கிற விஷயத்தையும் அப்படியே பார்த்து தான் வந்து முன்னாடி திருமணத்தை எப்பன்னு நீங்க பார்க்கணும். அப்போ வந்து சூரிய சூரிய தசையில ராகு புக்தியில புக்தியில சனி திருமணம். அந்தரத்துல சனி ஆமா, அந்தரத்துல வந்து திருமணம். அதுக்கடுத்து குரு வர்றாரு. அந்த அடுத்த 5ஆம் குரு அதிபதி குரு வராரு. வர்றாருங்கிற கணக்குல நினைக்கிறீங்க. ஆமா, கரெக்ட். 5ஆம் அதிபதியாகவும் குருவாகவும் காரகராகவும் இருந்து அவர் அது அவரோட இது புக்தி வரப்போறதுனால அது கண்டிப்பாவே ராகு கண்டிப்பா கொடுத்தே ஆகுவார். பிளஸ் வந்து சனியோட அந்தரத்துல நடக்கும்னு சொன்னார். சனி 3ஆம் அதிபதி. அது 3ஆம் அதிபதியாகி குருவோட இருந்து 2ஆம் அதிபதி. குருவே 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியா இருக்கனால சனியுமே அந்த சனியோட அந்தரத்துல தான் திருமணம் நடக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுதான் திருமணம் நடக்கிறதுக்கு உரிய அமைப்பு. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த குரு புக்தியில குழந்தை, ஒரு பெண் குழந்தை கிடைக்கும். ஏன்னா பெண் குழந்தையோட கிடைக்கக்கூடிய காரணத்தை அவர் சொல்லிட்டு நம்ம வித்யாபதி சொல்லிட்டார். இந்த குழந்தை கிடைச்ச உனக்கு புள்ள பிறந்தப்ப அதுல இருந்து யோகம் உனக்கு வேலை செய்யும்னு சொன்னதுக்கு யாராவது ஒரு ஆள் காரணம் சொல்ல முடியுமா? அது சொன்னாரு. இந்த குழந்தை உனக்கு பெண் குழந்தை பிறந்த பிற்பாடு நீ அமோகமா இருப்ப அப்படின்ற ஜாதகம் நிறைய நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தா சொல்லுங்க. அப்ப யாருக்கு என்ன பாயிண்ட்? 2 பேர் சொல்லுங்க டக்குனு. வித்யாபதி சார் சொல்லுங்க. சார் நம்ம வேற பின்னாடி யாராவது சொல்லுங்க. தசா பின்னாடி வர குரு தசை சரிம்மா, குரு தசை வருது. குரு புக்தியில இருந்து குழந்தை பிறந்தவனா அப்படி குழந்தை வந்து 2-3 மாசத்துக்கு அப்புறம் நீ பலன்னு வந்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடிக்ஷன். ராகு இதுல இருந்து எவ்வளவு இருக்கு? ராகு தசை எவ்வளவு கிளிக் பண்ணுங்க. சூரிய தசை இப்ப நடக்குது. சூரிய இல்ல தசை. அவ புக்தி தான் வருது. சூரிய தசையில அதுக்கடுத்து புக்தி தான் வருது. குரு புக்தி வர்றதுனால புக்தி தான் நான் வந்து எப்பயுமே தசைன்னு சொல்லுவேன். அந்த அது போக்குல எனக்கு அதை அப்படியே சொல்லி பழகிச்சு. நீங்க அதை அந்த நேரத்தை அதை இது பண்ணிக்கங்க. குரு புக்தியை தான். குரு புக்தி அப்படி குரு புக்தியில குழந்தை பிறந்த ஒரு பாடி இவர் நல்லா இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் 2-3 காரணம். யாராவது ஒரு டக்கு டைம் வேஸ்ட். முடியாங்க. குருவுக்கு வீடு, குரு சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாருன்னு சொல்லலாங்களா? என்னம்மா குரு சனி வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாங்களா? அப்புறம் 5ஆம் அதிபதி 6ல அமர்ந்து 5ஆம் அதிபதியோட எடுத்துக்கலாம். அதாவதுமா குரு புக்தியில குழந்தை பிறந்ததுல இருந்து அவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்றது வந்து குழந்தை பிறந்த ஒருபாடுன்றது குருவோட காரகம். குருவே 6ஆம் இடத்துல மறைஞ்சு சனியோட இது பண்ணிட்டாரு. அப்புறம் குருவோட இதுல எப்படி அவர் நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க கொஞ்சம் மீட் பண்ணுங்கம்மா. இறையுது உங்க பக்கம் தான் இறையுதுன்னு நினைக்கிறேன். யாரு பக்கம் ஜி? முத்துலட்சுமி அம்மா மியூட் பண்ணிக்கங்கம்மா. முத்துலட்சுமி அம்மா மியூட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஹெட்போன்ல ஏதோ பிரச்சனை இருக்குமா? ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, ஒண்ணு முத்துலட்சுமி அம்மாவோட ஹெட்போன்ல பிரச்சனையா இல்லாட்டி அது போன்லயே பிரச்சனை தெரியல. அம்மா ஆன் பண்ணி விட்டாங்கன்னா ஆனந்தி ரேடியோ இறையிற மாதிரி தான் இருக்கு. அம்மா கொஞ்சம் மீட் பண்ணிருங்க. சொல்லிட்டு மீட் பண்ணுங்க. சொல்லிட்டு மீட் பண்ணிருங்க. எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க. முத்துலட்சுமி அம்மா மட்டும் அம்மா பொறுங்க. அம்மா சாந்தி அம்மா பொறுங்கம்மா. எல்லாரும் அதெல்லாம் கடகடன் இதாயிருது. முத்துலட்சுமி அம்மா நீங்க மட்டும் ஏதோ சொல்ல வந்தீங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல எங்களுக்கு. தயவு செய்து நீங்க மட்டும் பேசிட்டு போறீங்கம்மா. அதான் அந்த குரு வந்து சூரியனை பார்க்கறதுனால குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனுக்கு நல்லது சரிம்மா. ஓகேம்மா மியூட் பண்ணிக்கங்க. சாந்தி அம்மா நீங்க ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. மற்றவங்க சொல்லுங்க. வேற யாரு டக்குன்னு சொல்ல வேண்டிய பாயிண்ட ஒரே வாய்ப்புல சொல்லுங்க. ஒருத்தர் வரக்கூடாது. ஒரே வாய்ப்பு தான். இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஒரே வாய்ப்பு தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே என்ன தோணுதோ சொல்லணும். அடுத்தடுத்து நீங்க வந்து மறுபடியும் ஒரு ஐடியா கிடைச்ச போது பேசதான் போய்கிட்டே இருக்கும். தயவுசெய்து ஒரே வாய்ப்புல உங்களுக்கு நீங்க எது சரியா படுதோ அதை மட்டும் சொல்லிருங்க. அடுத்தவங்க சொல்லும் போது புதுசா ஒரு ஐடியா கிடைக்குது மறுபடியும் நான் வந்து சொல்றேன்னு வரவே வேண்டாம். தயவுசெய்து. ஐயா மணிவண்ணன் ஐயா வாங்க. ஐயா, குருபுத்தி வந்து உயிர்காரகத்துவமான குழந்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பொருட்காரகத்துவத்தை 2-5 போது அது கொடுக்கும்னு சொல்றதுக்காக சொல்றாங்க ஐயா. சூப்பர். அப்படி டக்குன்னு முடிக்கலாம். அழகா சொல்லுவாங்க. நந்தாஜி வாங்க. அவ்வளவுதான். மெயின் பாயிண்ட் என்னன்னா, 5ஆம் அதிபதியாக குரு வரும்போது தன்னோட காரகத்தினுடைய அதிபதி அவர் 5ஆம் அதிபதி. அவரோட காரகம் 5ஆம் இடங்களோட தொடர்பு பண்ணி இருந்தாலோ இல்லாட்டி 5ஆம் அதிபதியா இருந்தாலோ
அவர் அதுக்கப்புறம் புத்திரனை கொடுத்த பிற்பாடுதான் அவர் ஒரு பெரிய யோகத்தை கொடுப்பாரு. அவருடைய அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை அப்படியே வேற மாதிரி போகும். இதே இது 7ஆம் அதிபதியா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல சுக்கிரன் தொடர்பு பண்ணா மனைவி வந்த ஒருபாடு கடகன்னு யோகம் அடிச்சு வேலை செஞ்சுட்டு ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி குரு 5ஆம் அதிபதியாவோ அவரோட 5ஆம் இடத்தோடைய தொடர்பு கொண்டாலோ பாவத்துவமா இருக்குது வேற. அப்படி தொடர்பு பண்ணா அதுக்கு பிறகுதான் அதிர்ஷ்டம் வேலை செய்யும். அது வரைக்கும் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. இங்க பாத்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்த்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியா குரு குரு இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதி அந்த இது 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட இதுல தொடர்பு இருக்க பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய 9ஆம் அதிபதி சந்திரன் பிளஸ் சூரியன் தந்தைக்காரர் இது எல்லாத்தையும் பார்த்துருமோ தந்தைக்கு அதுக்கு பிறகுதான் மேன்மை அடையும். கடற்கண்டு பாக்கிய விஷயங்கள் வந்து எல்லாமே நடக்கும். பாக்கிய ஸ்தானமும் நல்லா இருக்கு. ராகு இருந்தாலும் அங்க சுக்கிரன் இருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அப்படியே அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு கடற்கண்டு அவர் யோகம் வேலை செய்யறதுதான் அதோட சாராம்சம். அதுதான் விஷயம். நந்தாஜி இதுல பாத்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துலயும் குரு இருக்கிறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அவரே தொடர்பு கொள்றாரு. அந்த பாயிண்ட் ஒரு இணையுது. ஆமா 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 9ஆம் இடம் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அவர் 5ஆம் அதிபதியாக அவரோட காரகம் எல்லாம் வேலை செய்ய அதுக்காக அதாவது 5ஆம் இட தொடர்பு இல்லாம குரு வந்து குரு தசை வந்தோன்னு பெரிய யோகம்லாம் அடிக்க போறது பிள்ளை பிறந்த போல யோகம் அடிக்கிறது அவருக்கு அந்த புத்திரரை கொடுக்கக்கூடிய காரகரா இருக்காரு. அந்த ஸ்தானத்தோட கனெக்ஷன் இருக்கணும். இருந்தா தான் அந்த அதுக்கு பிறகு யோகமா இருக்கு. இல்லாட்டி புத்திரரை கொடுக்குற வேலையை பார்ப்பாரு அவர். அந்த மாதிரி நல்லா இருந்தார், நல்லா சுபத்துவமா இருந்தார், உச்சமா இருந்தாருன்னா அவர் எங்க இருந்தாலுமே அவரோட தசாபுக்தி வரும்போது குழந்தைய கொடுத்து தன்னோட காரகத்தை கொடுத்துட்டு தான் அப்படியே மேன்மை அடைய வைப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓகே ஓகே வேற பாயிண்ட்ஸ் ஒன்றும் இல்ல. அஷ்டமச்சனி ஆமா அஷ்டமச்சனி நடக்கும்போது இவர் தொழில் வந்து எதுவும் செய்ய வேணாம் அவர் தொழில் செய்யறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரோ. ஆமா 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 தொழில் செய்யறத பத்தி தான் கேட்டிருப்பாரு. ஆமா அஷ்டமச்சனி நடக்கும்போது தொழில் கேட்கல. இவர் தொழில் கேட்கல, திருமணம் மட்டும்தான், திருமண அமைப்புகள் மட்டும் தான் கேட்டார். ஆமா தொழில் கேட்டாரு தொழில் கேட்டாரு. நாட் குட். தொழில் வந்து அஷ்டமச்சனி காலத்துல சிம்ம ராசிக்கெல்லாம் 1.5 வருஷத்துக்கு பலனே சொல்ல மாட்டேன்ட்டார். கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட். ஆமா தொழிலோ எந்த சப்ஜெக்டுமே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஏழரைச்சனியில் நடக்கும் விஷயங்கள் ஜென்மச்சனியில எல்லாமே அப்படியே தக்க வைக்கப்படும். அதே மாதிரி அஷ்டமச்சனிலுமே நீ எந்தாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தன் கேட்டு வந்தானா நீங்க தசாபுக்தியை பார்க்க வேணாம். அஷ்டமச்சனியோ ஜென்மச்சனியோ நடந்துச்சுன்னா உனக்கு நடக்காதுப்பான்னு சொல்லிட வேண்டியதுதான். உண்மையே அதுதான். உண்மையே நடக்கவே நடக்காது. அந்த விஷயங்கள் அதுக்கு தடை போடுறதுதான் அதோட வேலையே. ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் அதுலயும் அஷ்டமச்சனி கன்ஃபார்மா தரப்படும். 8ஆம் இடத்துல இருக்கிறது தங்கு தடை பிரச்சனை அசிங்கம் கேவலம் இவ்வளத்தையுமே 8ஆம் இடத்துல சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து அதை செஞ்சே தீர்வார். அதனால அந்த நேரங்களில் நான் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன், நான் இங்க போறேன் அங்க போறேன் எதுவும் நடக்காது சாமி. பேசாம மூடிட்டு அந்த இது முடிவு வரைக்கும் இரு அப்படின்னு சொல்லிட வேண்டியது. அதை வந்து தசாபுக்கியை நீங்க பார்க்க தேவையில்லைன்னு முதல்ல பாதி ஒருத்தனோட லைஃப்ல. ஆமா சொல்லுங்க. சென்சார் பண்ணி பேசுங்க. அப்லோட் வேற பண்ண போறீங்க. வாயை மூடிட்டு சென்சார் பண்ணணும் இல்ல நீங்க வீடியோ சென்சார் பண்ணணும் பாத்துக்கோங்க. வாயை மூடிட்டு இருந்து சாமி அப்படின்றது அதுக்கு அர்த்தம். அப்படித்தான் நீங்க எல்லாரும் எடுத்துக்கணும். ரைட். அப்ப அந்த மாதிரி நீ வந்து ஏன்னா 50% ஜாதகத்துல வந்து அந்த உண்மையிலேயே 100க்கு 100% வேலை செய்யாது. சில ராசிகளுக்கு அதாவது விருச்சிக ராசி, மேச ராசி, கடக ராசி, சிம்ம ராசிக்கு எல்லாம் வந்து அஷ்டமச்சனி 7 வந்து 100க்கு 100% அப்படியே உட்கார வைக்கும். இதுலயும் விருச்சிக ராசி அப்படியே உட்கார வைக்கும். ஏன் அங்க வந்து ராசி அதிபதி ராசியில் கூடிய சந்திரன் வந்து அப்படியே நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. அதனாலையும் இந்த செவ்வாய் வந்து அவருக்கு ஆகாத கிரகம் சனினால இந்த ராசி ஸ்பெஷல் எல்லா ராசியும் கூட விருச்சிக ராசி அப்படியே பிடிச்சி வைக்கும். அந்த என்ன யோக தசை நடந்தாலுமே சனி 7 சனி அஷ்டமச்சனி நடக்கும் போதோ அப்படியே நிறுத்தி வைக்கும். எந்த சம்பவம் நடக்க விடாம சனியோட வேலை அது. காரணம் ஆட்டோமேட்டிக்காக இவர் நீச்சம் அடைஞ்சிடாரு. அதுக்கப்புறம் பாவத்துவம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லவே வேணாம். சுபத்துவம் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சமாளிக்க முடியும். அவ்வளவுதான் சமாளிக்க முடியும். ராசியை வந்து உண்மையிலேயே அப்படியே கெட்டு போயிடும். சந்திரன் மிக முக்கியம். ராசி அதிபதி எவ்வளவு முக்கியமோ அத மாதிரி சந்திரனோட ஒளிநிலை சுபத்துவ பாவத்துவம் மிக முக்கியம். நம்ம இந்த இதை பார்க்க போனோம்னா இது என்னது சந்திரனுடைய சாணபலம், செவ்வாய், விருச்சிக ராசி, இந்த மாதிரி அஷ்டமச்சனி அமைப்புகள். ஆமா அஷ்டமச்சனி அமைப்புகள் அந்த அமைப்புகள்ல ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். இப்ப இந்த மாதிரி நடக்கும் போதே 50% நீங்க கண்ணை மூடிட்டு ஜென்மச்சனி அஷ்டமச்சனினா இவருக்கு 50% எந்த ஒரு விஷயம் நடக்காது. அதுக்கப்புறம் தசாபுக்தியும் என்னன்னு போய் பார்க்கணும். தசாபுக்தியும் சரியில்லையாட்டி நடக்கவே நடக்கான்னு சொல்லலாம். தசாபுக்தி ஓரளவு கை கொடுக்கணும்னா கொஞ்சம் தட்டு மாதிரி இந்த அந்தரங்கள் இந்த அந்தரங்கள் இந்த கடந்தோன்னா அப்படி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அதுவுமே அது முடிகிற டயத்துல தான் நடக்கும். எதுவுமே அது வரைக்கும் நீங்க நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அந்த மாதிரி பாயிண்ட்களை நீங்க இதுல எடுத்துக்கங்க. மற்றபடி எல்லாமே ஓகே சொல்லிட்டீங்க. செவ்வாய் தசை அது எல்லாமே சொல்லியாச்சு. நம்ம செவ்வாய் நல்லா இருக்கும். செவ்வாய் தசை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன தசை நடக்குது? ஆமா இதுக்கு அடுத்து இப்ப நடக்கிற சூரிய தசை, அதுக்கு அடுத்து சந்திர தசை, சந்திர தசை நல்லா இருக்கும். ஆமா இது எல்லாமே குருவின் பார்வையில இருந்து யோக தசை எல்லாம் வரதுனால இந்த தசைகள் எல்லாமே நல்லா இருக்கும். செவ்வாய் ஆட்சி பெறுகிற லக்னாதிபதி, அதனால செவ்வாய் தசை நல்லா இருக்கும். சந்திர கேந்திரத்துல இருக்காரு.
சந்திரகேந்திரம்லாம் இவருக்கு வேலை செய்யாது, இருந்தாலும் ஓகே ஒரு பலம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துல இருக்கு. இவங்க எல்லாம் குரு அந்த சூரிய சந்திரன்லாம் சூரிய சந்திரர்கள் வந்து ஆட்சியை உச்சமா பெற்றா மட்டும்தான் அமாவாசைக்கு வந்து ஒரு விளக்கு. இல்லைன்னா அமாவாசை போட்டு பிரட்டி எடுக்கும். இது ஒண்ணுதான் விளக்கு. அது ஓரளவு விளக்குன்னா என்ன, சுமாரா இருக்கும், அவ்வளவுதான். ஒண்ணு யோகம் எல்லாம் செஞ்சிட போறது இல்ல. அங்க குரு பார்வை இருந்துச்சுன்னா யோகம். இப்ப இது யோகம். குரு பார்வை இருக்கும்போது யோகம். சூரிய சந்திரர்கள் அமாவாசையா இருந்து அவங்களோட தசை நடக்கும்போது அவர் ஓரளவுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருந்தே தான் தீரும். தாங்கக்கூடிய சந்திர தசை வந்தாலும் பிரச்சனை தான், சூரிய தசை வந்தாலும் பிரச்சனை தான், தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். குரு பார்த்துட்டாலும் அது யோகம். உண்மையிலேயே அந்த தசை உண்மையிலேயே அருமையா இருக்கு. சந்திர தசையும் சூப்பரா இருக்கும், சூரிய தசையும் நல்லா இருக்கும். நான் அதை பார்த்து இருக்கேன் ஜாதகங்களை. உண்மையிலேயே அருமையா இருக்கும். எல்லா விஷயம் அவங்க ரெண்டோட காரகம் வலுத்திருக்கும், ஆதிபத்தியம் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கொஞ்சம் பாத்துங்க. ஓகே ஜி, அவ்வளவுதான். ஓகே, அடுத்ததாக போயிடலாம் ஜி. முடிச்சாச்சு. பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, டவுட் கேட்க வேண்டாம். பாயிண்ட் இதுல ஏதாவது இது விடுபட்டு இருக்கியா, அது நல்லா இருக்கியா, இந்த எல்லாருக்கும் பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லைன்னா தம்ஸ் அப் போட்டுருங்க. அடுத்த